9ஆம் தேதி கடலூர்ல நடக்கின்ற அந்த மாநாட்டில் அனைவரும் கலந்து கொண்டு பிரம்மாண்ட வெற்றியை தந்து அவருக்கு காட்டும் விசுவாசமாக நிரூபிக்கிறோம். அவர் கேப்டன் ஒருத்தர் தான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கேப்டன் உருவாக்கி இருக்கார். லட்சக்கணக்கான லேடி கேப்டன்கள் நீங்க இருக்கீங்க. அதனால சொல்ற, ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் ஒவ்வொரு பூத் கிளைகளில் இருந்தும் நம்ம வண்டி வாகனம் புக் செய்து எல்லாரும் ஜனவரி 9 கடலூர் மாநாட்டிற்கு பெண்கள் நமது சீருடையான மஞ்சள் சலையும் ரெட் ரவிக்கையும் நமது கழக தொண்டர்கள் வேஷ்டியும் இந்த மாதிரி துண்டும் போட்டு எல்லாரும் வந்து அங்க சேரணும். உங்களை அன்பாக உபசரித்து உங்களுக்கு வேண்டியதை வழங்கி பத்திரமாக உங்களை ஊருக்கு கொண்டு சேர்க்குவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கடமை என்பதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மற்றவங்களும் மாநாடு நடத்துறத பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாட்டிலே சிறந்த ஒரு கட்சி என்பதை 2005 இதுவரைக்கும் இந்திய வரலாற்றில் எந்த கட்சியும் நடத்தாத ஒரு புரட்சி மாநாடு கேப்டன் 28 லட்சம் பேருக்கு அதிகமாக கூட்டி சரித்திர சாதனை புரிந்திருக்கிறார். அதற்கு பிறந்த நிறைய மாநாடு, சேலம், தர்மபுரி, அது மாதிரி நிறைய மாநாடுகள், அதே போல இளைஞரணி மகளிர் மாநாடுகள் என்று எத்தனையோ நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாநாடுகளுக்கெல்லாம் இணையாக சிம்ம சொப்பனமாக இந்த மாநாடும் அமையணும். நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். எல்லாரும் வருவீங்களே? அந்த மாநாடு உங்க மாநாடு, அந்த வெற்றி உங்கள் வெற்றி, அந்த வெற்றி தலைவர் அவர்களுக்கு நாம் காட்டும் விசுவாசமாக அதை நிச்சயம் நாம் நிரூபிப்போம். அந்த மாநாட்டில் தேமுதிகவின் நிலைப்பாடு என்ன, 2026 தேர்தலுக்கு நாம் என்ன முடிவு எடுக்கிறோம், அது நாட்டுக்கும் மக்களுக்கும் கழகத்துக்கும் பணியாற்றி சிறந்த முறையிலே நாம் வேலை செய்ய இருக்கிறோம் என்பதை அச்சாரமாக அந்த வெற்றி தான் 2026க்கான வெற்றி என்பது உங்ககிட்ட சொல்றேன். போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னாலே இப்ப போட்டாங்களே ஏலக்காய் மாலை, அந்த ஏலக்காய் தான் இங்க ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இலவம் பஞ்சு ரொம்ப இங்க ஃபேமஸ். இங்க எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலுன்னு பசுமையினுடைய ரம்யமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்பவுமே கேப்டனும் நானும் இந்த ஊர் பக்கம் வந்தா ரொம்ப ரசிப்போம். அந்த அளவு ஒரு இயற்கை சூழல் நிறைந்த ஒரு குளுமையான ஒரு கிளைமேட் கண்டிஷன் இருக்கிற ஒரு ஊர். தலைவருடைய திரைப்படம் எத்தனையோ ஷூட்டிங் இந்த போடி நாயக்கனூர்ல தேனி மாவட்டத்திலே நடந்திருக்கிறது. அது கேப்டன் பிரபாகரா இருக்கட்டும், நினைவே ஒரு சங்கீதமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த எத்தனையோ திரைப்படங்கள் ஷூட்டிங் இங்க தான் நாம நடத்தி இருக்கிறோம். அப்ப நீங்க தலைவரை பார்த்த அந்த நாட்கள் நிச்சயம் உங்க மனசுல இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறேன். நாம் நிச்சயம் இந்த முறை வெற்றி பெறுவோம். வெற்றி பெறும்போது போடி நாயக்கனூர் சுற்றி உள்ள மக்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் மிக முக்கியம். அதுல சிலதை உங்ககிட்ட சொல்றேன். இந்த பகுதியில மாம்பழ விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை, மாம்பழ கூழ் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்று. இதுவரைக்கும் அந்த சாத்தியம் இல்லை. நிச்சயமாக தொழிற்சாலை அமைத்து பதனிடும் கிடங்குகள் அமைத்து விவசாயிகளுக்கு உறுதுணையாக நமது கூட்டணி இருக்கும் என்று முதல் வாக்குறுதியை விவசாய மக்களுக்காக தெரிவித்துக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அதே மாதிரி இங்க சுட்டு வட்டார பகுதியில மலைகளிலே கனிம வள சுரண்டல் மற்றும் ஓடைகளிலே மணல் திருட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுத்து வருங்கால தமிழகத்திற்கு பலமான ஒரு தமிழ்நாட்டை நிச்சயம் நம்ம கூட்டணி அமைக்கும். 3 தேசிய நெடுஞ்சாலை ஆமை வேகத்தில் பணிகள் நடக்குது. ரயில்வே மேம்பால பணிகளை அமைத்து விரைவாக முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நிச்சயமாக மத்திய மாநில அரசுகள் துணையோடு மக்களுக்காக அந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.